வந்துட்டு இருக்கேன். வாங்க சார். என்ன எங்க உட்காந்துருக்கீங்க? ராஜா எங்க? இந்த பனியிலையும் கார்டன்ல படுத்திருக்கிறாருங்க. ஏன்? கொஞ்ச நாளா ஐயா சரியா சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, திடீர்னு சிரிக்கிறாரு, வருத்தப்படுறாரு, கோவிச்சுக்கிறாரு. ஐயா இருக்கிற நிலைமையை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னடா இது? அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி வச்சுட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற. என்னடா ஆச்சு உனக்கு? இது என்னடா தாடி மிசையெல்லாம்? சாமியார் அப்ப போறியா? டேய், என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் பேசவே மாட்டேங்கிற. அடேய் டேய், மன கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுடா. கஷ்டத்தை வெளியே சொன்னாதான் மனசு தெளிவடையும். நீ முதல்ல எழுந்துரு, எழுந்துரு. சொல்லுடா, கமான் டெல் மீ. ராஜா, இப்ப நான் உனக்கு டாக்டர் இல்ல, உன் ஃப்ரெண்டுடா. நான் சொல்லுடா. நான் ராதாவை லவ் பண்றேன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன்டா. வெல்டன்டா, சந்தோஷமான சமாச்சாரம் தானே. ஆமா, அதுக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? நான் அவளை விரும்புறேன். அவளும் என்கிட்ட நெருங்கி வந்தா. நான் என்னோட எண்ணத்தை சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவ என்னை விட்டு விலகி போயிடுறாடா. இவ்வளவுதானே? இதுக்கா இந்த தாடி? ஏய், நீ இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. டோன்ட் வரி, உனக்காக நான் ராதாவை சந்திச்சு பேசுறேன். உண்மையா அவட சொல்ற? எஸ், ஐ ப்ராமிஸ் யூ மேன். நலனுக்காக அண்ணன் தமயந்தி கிட்ட தூது போச்சான். இன்னைக்கு உனக்காக நான் ராதா கிட்ட தூது போறேன். ஓகே? டேய், தேங்க் யூடா. தேங்க் யூ. இசைக்குயில் இளையராணியே, உங்கள் ரசிகன் டாக்டர் ரவி வந்திருக்கிறேன். வணக்கம். வணக்கம். வந்தனம். நமஸ்கார். நீங்க உம்மை சந்திக்க வேண்டும் என்று யாம் நினைத்தோம். நோக்கம் பிடித்து இங்கு வந்தோம். என்ன ராதா, நிகழ்ச்சி இல்லாத நேரத்துல எல்லாம் இங்க வரதுண்டா? என்னடா இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறியா? அன்பு, பற்றுதல், பாசம் எதுவுமே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தவன் ராஜா. உன் அன்பான பார்வையும், பற்றுதலான இசையும், பண்பும் பாசமுமான நடத்தையும் அவனை ரொம்ப கவர்ந்துருச்சுமா. உன்னை பார்க்க முடியாம உன்னையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காமா. ராதா, நீ அவனை ஏத்துக்கலன்னா உன்னையே நினைச்சு நினைச்சு அந்த ஏக்கத்திலேயே அவன் செத்துருவாமா. அப்படியே நீ அவனை ஏத்துக்கிட்டாலும் அவன் செத்துருவாமா. எஸ் ராதா, அவன் ஒரு இதய நோயாளி. அது அவனுக்கே தெரியாத ஒரு உண்மை நான் மறைச்சு வச்சிருக்கேன். மாத்திரைகளும் மருந்துகளும் அவனுக்கு பயன்படும் நான் நினைச்சேன். ஆனா அவன் அதை பயன்படுத்தலமா. உணர்வுகள் இருக்கலாம், ஆனா கணவன் மனைவி உறவுக்கு அவன் உடல்ல பலம் இல்லை. நீ ஒரு பொண்ணு, நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. கல்யாணங்கிறது கண்ணாமூச்சி விளையாட்டு இல்ல. டாக்டர் கண்ணை கட்டி கல்யாணம் பண்ணி வச்சு என்னை ஏமாத்திட்டாருன்னு நினைக்க கூடாது. ராதா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலைனாலும் செத்துருவான். அப்படியே சம்மதிச்சு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் செத்துருவான். அவன் இருக்க போறது கொஞ்ச நாளைக்கு தாமா. அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுமா. மறுபடியும் சொல்றேன், நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. ராதா, குங்குமத்தை வைக்காத. ஏமா? பொண்ணா பிறந்தவ ஒருத்தனுக்கு மனைவியாகி மனம் ஒத்தி இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியா மங்களகரமா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாம்மா அந்த குங்குமத்தோட புனிதத்தன்மை புரியும். அம்மா, அந்த நினைவே இல்லாம அத வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற உனக்கு எதுக்குமா? விதவிதமான கலர் போட்டு வைப்பியே, அதையே வச்சுக்க, அதையே
அம்மா, அவசரத்துல அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டம்மா. என்ன மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. கருவத்தரம்மா, கருவத்தரம்மா. स्वाहा ओम ऋतमने स्वाहा सरोवधन्नमे स्वाहा गट्टिमेळं मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना अन्ते बध्नामि शुभे உங்க முந்திட்டோம்ல, முதல்ல நாங்க தான் உங்களுக்கு விருந்து கொடுக்கணும். ஆனா நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க. யார் முதல்ல விருந்து கொடுத்தா என்னடா? என்னோட இதய கனியை என்கிட்ட நீ ஒப்படைச்சிட்ட. அது போதும்டா எனக்கு. சாப்பிடுங்க. போதும் போதும். அம்மா, உங்களுக்கு ரிசர்ச் தவால் வந்திருக்குது. என்னது ரிசிஸ்டர் தவால்டா? நீ போறதா? நான் பாத்துக்கிறேன்.
டே ரவி, ஒரு இசை மாநாட்டுக்கு நீ வர. இசை மாநாடா? ஆமாண்டா. ராதாவோட இனிமையான பாடலை என்னைக்கு நான் கேட்டேனோ அன்னைக்கே இசை சங்கத்துல நானும் ஒரு மெம்பர் ஆயிட்டேன். ஆஹா, ஐசி. அந்த மாநாட்டுல வெளிநாடெல்லாம் சுத்தி சிறந்த பாடல்களை எல்லாம் பாடி உலக மக்களை எல்லாம் கவர்ந்த வித்தகர் இசை மேதை தலைமை தாங்க இருக்கிறார். என்னடி வேர்த்து விறுவிறுத்து போய் வந்திருக்க? நல்லா இருக்குடி முகம். நெத்தி பொட்டு கலைஞ்சிருக்கு. போய் ஒழுங்கா பொட்ட வச்சுட்டு வா. போடி, என் கண்ணுல போறாதா? நீ சாப்பிடேன்டா. சாப்பிடலாம். கொடுங்க. என்ன ஸ்மிதா, அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க? சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு. என்னங்க முடிச்சாச்சு? டேய், இசை மாநாட்டுக்கு நான் அவசியம் வர்றேன். அந்த இசை மேதையை நானும் பார்க்கணும். ஓகே. என்ன நீங்க தூங்குறியா? இல்லை, எனக்கு தூக்கமே வரல. இப்போ நாம ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? தூக்கம் வரல உங்களுக்கு? இப்ப நம்ம விளையாடுவோம். ஓகே? பருப்பு கடைஞ்சு சோறு ஆக்கி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு இது உனக்கு, இது எனக்கு, இது காக்காக்கி, இது குருவிக்கு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இப்போ நண்டு ஊர்து நரி ஊர்து நண்டு ஊர்து நரி ஊர்து. விளையாடுறது போதும், பேசாம படுங்க. படுங்கண்ணா. விடுங்க விடுங்கண்ணா. ராதா, என்ன ராதா அது இருட்டுல உட்காந்து எழுதிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. என்னது அது? இல்ல. குடு பாக்கலாம். குடு. இசை என்னும் கடலில் புத்த இசை ராணியே, என் இனிய வாழ்த்துக்கள். வீணை தன்னை மீட்டும் உங்கள் ராகம், உணர்ச்சிகள் உண்டாகும் நேரம், புது சுகம் பொழியும் உங்கள் கீதம், காலம் மாறினும் உங்கள் ராகம் மாறாது. என் தில்லை நடராஜனின் ஆட்டமும் தோற்கும் உன் இனிய பாட்டிற்கு. பல்லாண்டுகள் ஆனாலும் நெஞ்சில் பதிந்த நினைவுகள் மாறாது உன் பாடல் வரி. இப்படிக்கு உங்கள் ரசிகன். என்ன அருமையான ஒரு வாழ்த்து மடல். இதயத்தை தொடக்கூடிய இனிய கருத்துக்கள், வாழ்க்கையில மறக்க முடியாத சொல்ல ஆழம். ஆஹா, வாழ்க அந்த ரசிகன். யாரும் அந்த ரசிகன்?
வெளிநாட்டுல இருந்து யாரும் வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு போய் அப்படி அழுதுகிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு ரசிகன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பார், ஆனந்த கண்ணீரா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு இப்படி ஒரு வாழ்த்து மடல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வா போலாம், வா.